ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான தட்டைப்பயிர் குழம்பு செய்ய போகிறோங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ தட்டைப்பயிர் குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றுனதும் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்சதும் கருவேப்பிலை. நான் இன்றைக்கி 12 சின்ன வெங்காயம், ஒரு 6 பூண்டு எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வேகிறதுக்காண்டி நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எந்த காயுமே இல்லாதனால தட்டைப்பயிர் குழம்பு செய்யலான்னு நான் முடிவெடுத்தேன். ஸோ தட்டைப்பயிர் நான் முன்னாடியே ஊற வைக்கல. நான் என்ன பண்ணேன்னா, நல்லா கெட்டிலில் தண்ணி ஃபுல்லாக போட்டுட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. அந்த கொதிச்ச தண்ணியை நான் தட்டைப்பயிரை என்ன பண்ணேன்னா, ஹாட் பாக்ஸில் போட்டு அந்த கொதிச்ச தண்ணியை அது மேலே ஊற்றி நல்லா ஹாட் பாக்ஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ 2 மணி நேரத்தில் எனக்கு தட்டைப்பயிர் நல்லா ஊறிடுச்சு. ஸோ குழம்பு வைக்க ஈஸியாக இருக்குது. அதே மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியாச்சு. நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ, இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயிலே மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே எண்ணெயிலே வதங்கணும். ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் தட்டைப்பயிர் சொன்னேன்ல, அதே மாதிரி ஊற வச்சேன் பாருங்கள். 2 மணி நேரத்தில் எனக்கு எவ்வளோ அழகாக ஊறிடுச்சு. 8 மணி நேரம் ஊற வேண்டியது 2 மணி நேரத்துலேயே ஊறிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அந்த ஊறின தண்ணியோடு சேர்த்து நான் ஆட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே தட்டைப்பயிர் ஊற வைக்கும் போதே நான் 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சேன். ஸோ அந்த ஊறின தண்ணியிலே நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் தனியாக வேக வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதிலே குக்கர்லேயே போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, தேவையான அளவு தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வைங்க. 2 விசிலில் நமக்கு சூப்பராகவே தட்டைப்பயிர் வெந்து வந்துடும். நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். 2 விசில் போதும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஃபுல்லாக ப்ரெஷர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நான் ஒரு தட்டைப்பயிர் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு வெந்திருக்கா இல்லையான்னு. பாருங்கள், குழையாமல் நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா புளியை கரைச்சி ஊற்றுவோம் அந்த பேஸ்ட்டை. ஸ்டவ்வையும் பற்ற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த புளியும் தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால் குழம்பு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஃபைனலாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கார்னிஷ்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த உடனே போய் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திப்போம். பாய் பாய்.